இயேசுவே என்னோடு பேசுங்க என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஏசப்பா என்னோடு கூட நீர் பேசுவீராக. உங்க மெல்லிய குரலை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வேலையெல்லாம் நாங்கள் விட்டு விட்டு கத்தாவே உங்களுடைய பாதத்திற்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். மரியாளை போல நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். மார்த்தாளை போல அல்ல ஆண்டவரே, மரியாளை போல நல்ல பங்கை நாங்கள் உங்களுடைய பாதத்துல தெரிந்து கொள்ளும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க டாடி. பேசுகிறவர் நீர் ஆண்டவரே. என்னை மூடி மறைத்து கர்த்தாவே நீர் வெளிப்படுவீராக. நீர் ஒருவரே என் நேசமும் சுவாசமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் தகப்பனே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. பேசுகிறவரே நீர் பேசுங்க ராஜா. எங்களோடு இடைப்பட்டு கத்தாவே எங்கள் இருதயங்கள் திறக்கப்பட உமக்கு நேராய் கொழுந்து விட்டு எரிய கத்தாவே நாங்கள் ஆண்டவரை சாதாரணமான காரியங்களை சாதிக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாற கத்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எடுத்து வாசிப்போம் வேதத்திலிருந்து. அப்போஸ்தலராகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்றே எப்படி தெரியும் என்று சொல்லி வேத வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இது கொஞ்சம் கேட்கிறதற்கு கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையாக இருந்தாலும் கர்த்தர் அதை மிகவும் அழகாக தெளிவாக நம் மத்தியில இடைப்பட விரும்புகின்றார். நாம கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்கு 2 வாக்கியங்களை குறித்து பவுல் அடிகளார் மூலமாய் ஆவியானவர் சொல்லுகிறார். புல்லாங்குழல், சுரமண்டலம். புல்லாங்குழல் நம்ம எல்லாரும் பார்த்து இருக்கிறோம் இல்லையா? புல்லாங்குழல் இப்படி வச்சுட்டு இப்படி ஊதுவாங்க, பீனு விசில் ஊதுற மாதிரி ஊதுவாங்க. அதுல இருந்து அழகான மெல்லிய அருமையான சத்தம் வரும். சுரமண்டலம் என்று சொல்லும் பொழுது அது ஆங்கிலத்துல ஹார்ப் என்று சொல்லுவார்கள். அது நல்ல பெருசா இருக்கும், உழைஞ்சு போயிருக்கும். அதுல கம்பி கம்பியா கம்பி கம்பியா கம்பி கம்பியா இருக்கும். அந்த கம்பியை எப்படி நம்ம வீணையை இப்படி இப்படி வாசிக்கிறாங்க, கிட்டாரை இப்படி இப்படி வாசிக்கிறாங்க. இந்த சுரமண்டலம் எப்படி வாசிப்பாரு? இப்படியாக அந்த நரம்புகளை, சுரமண்டல நரம்புகளை வாசிப்பார்கள். இந்த குழலிலிருந்து ஒரு ஓசை வழிவருகிறது. அந்த சுரமண்டலத்திலிருந்து ஒரு ஓசை வருகிறது. இவ்வளவு நேரம் இந்த அருமையான சகோதரர் வாசித்தாங்க. அவங்க வாசித்த வாத்தியத்தின் பெயர் கீபோர்ட். அந்த வாத்தியத்திலிருந்து ஒரு அழகான சத்தம், நல்ல அழகாய் பாடலுக்கு ஏற்றாற் போல வாசிக்கிற ஒரு வாத்தியத்தின் சத்தத்தை நாம் கேட்டோம். ஆதி காலத்துல, ஆதி நாட்களில, திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில இப்படியான வாத்தியத்திலிருந்து வருகிற சத்தத்தில வித்தியாசங்கள் காணப்படுகின்றதா. குழலிலிருந்து வருகிற ஒரு சத்தம், அந்த ஓசை வித்தியாசமான ஓசை. சுரமண்டலத்திலிருந்து வருகிற ஓசையும் வித்தியாசமான ஓசை. இதை ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் பவுல் அடிகளார் மூலமாய் குறிப்பிடுகிறார் என்றா, அங்க ஆரம்ப வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் அடிகளார் ஜனங்களை பார்த்து, திருச்சபையின் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, அந்நிய பாஷையின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அதிகமாய் ஆசைப்பட வேண்டும். அதிலும் அவர் சொல்லுகிறாரு, தீர்க்க தரிசன வரங்களை நீங்கள் அதிகமாய் நாட வேண்டும் என்று சொல்லுறாரு. எத்தனை பேருக்கு அந்நிய பாஷையின் வரம் இருக்கிறது? அல்லேலூயா. மற்றவர்களும் இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள எப்படியாவது அந்நிய பாஷையின் வரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொள்ளுங்க. வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? தாகம் உள்ளவன் மேல அவருடைய ஆவிய ஊற்றுகிறார். வறண்ட நிலத்துல தாகத்தோடு வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் கேட்கிறதையெல்லாம் கொடுக்கிறார். நீங்க வாஞ்சையோடு கேளுங்க, அந்நிய பாஷையின் வரங்களை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த பகுதியை நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் என்ன? அங்கு தீர்க்க தரிசன வரங்களிலும்
அந்நிய பாஷையின் வரங்களிலும் வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஒருவன் அந்நிய பாஷையினால இப்படிப்பட்ட கூட்டங்களிலோ இல்ல சபையிலோ பேசும் பொழுது அந்த அந்நிய பாஷை அந்த பேசுகிற மனுஷனுக்கு மாத்திரமே புரிகின்றது. தேவனோடு ரகசியங்களை பேசுகின்றான். அது தேவனோடு பேசக்கூடிய பரலோகத்தின் பாஷையா இருக்கிறபடியால் தனக்கு மாத்திரமே பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதான ஒரு பாஷையை அவன் தேவனோடு பேசுகிறான். ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் பேசும் பொழுது அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த அந்நிய பாஷை அந்த பற்பல பாஷைக்கு வித்தியாசமான ஒரு வரமா இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வரம் எப்படி காண்பிக்கின்றது? சபையில இருக்கிற ஜனங்களுக்கு பக்தி விருத்தி அடையவும் தெய்வ பயம் உண்டாகவும் கர்த்தர் மேல ஒரு கனமும் பயமும் பக்தியும் அதிகரிப்பதற்கு இந்த தீர்க்க தரிசன வரம் மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா. வரங்களில வித்தியாசங்கள் உண்டு. எப்படி குழலோசையில வித்தியாசம் உண்டோ, சுர மண்டலத்துல வித்தியாசம் உண்டோ, வாத்தியங்கள் வாசிக்கிறதுல அதை பார்க்கும் பொழுது சாதாரணமான உயிரில்லாத ஒரு பொருள் இங்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த கீபோர்டை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அது ஜீவன் இல்லாதது இல்லையா? அதுக்கு உயிர் இருக்குதா? அது இப்ப என்கிட்ட பேசுமா? பேசாது. அது உயிரில்லாத பொருள். ஆனாலும் அந்த உயிரில்லாத பொருளில் இருந்து வருகிற ஓசைகளுக்கு கர்த்தர் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். அதே போல தீர்க்க தரிசன வரங்களை நாம் நாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்நிய பாஷையின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த இரண்டு வரங்களிலும் வித்தியாசங்கள் அதிகமாய் உண்டு. அந்நிய பாஷையின் வரம் நமக்கு மாத்திரம்தான் பயத்தையும் பக்தியும் உண்டு பண்ணும். கர்த்தரோடு நாம் ரகசியங்களை பேசுகிற வரமா இருக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசன வரமோ ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது ஜனங்களுக்கு கடவுள் மேல ஒரு பயம், கடவுள் மேல ஒரு பக்தி, கடவுள் மேல ஒரு பிரியத்தை உண்டு பண்ணுகிற வரங்களாய் இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தை இந்த வசனத்துல நான் உங்களுக்காக இடைப்பட உங்களுக்காக பேச விரும்புகிற ஒரே ஒரு பகுதி என்ன தெரியுமா? வித்தியாசம். வித்தியாசம் என்கின்ற வார்த்தையை கொண்டு இன்றைக்கு இந்த மாலை கூட்டத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட இடைப்படுவாராக. ஆமென். நான் உங்களை மாதிரி இருக்கிறேனா? நான் உங்களை மாதிரி இருக்கிறேனா? சொல்லுங்களேன். நான் உங்களை மாதிரி இருக்கிறேனா? இல்ல. என் முக ஜாட வேற தானே, இவர் முக ஜாட வேற தானே, அவர் முக ஜாட வேற தானே. வித்தியாசம். வித்தியாசமான ஜனம். உங்க முகத்தை பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய முகத்தை பாருங்க. வித்தியாசமா இருக்கிறீங்களா? ஒரே மாதிரி இருக்கிறீங்களா? வித்தியாசமா இருக்கிறீங்க. கர்த்தர் எப்படி அழகா படைச்சிருக்கிறார் பாருங்க. உங்களுடைய சொந்த தாய் இல்ல உங்களுடைய பிள்ளை உங்களை மாதிரியே இருக்காது. ரொம்ப கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே இருக்குமா? இருக்காது. அது கிட்டையும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்ப கோடி 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 ஜனங்களை உண்டாக்கின தேவன் ஒவ்வொரு ஜனத்தையும் என்ன செய்திருக்கிறாரு? வித்தியாசம் வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய அண்ணனுடைய மகன், 4வது மகன், அவனுக்கு 3 வயசு 4 வயசு தான் ஆகுது. நான் ஒரு ஸ்கூல்ல முதல்வரா வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், பிரின்சிபலா வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். அங்க எங்க வீட்டுக்குள்ள நான் புடவைய கட்டிட்டு போனேன்னா, எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள எங்க அம்மா வீட்டுக்குள்ள நான் புடவைய கட்டிட்டு நான் போனேன்னா, அந்த குட்டி பையன் என்னுடைய அண்ணன் மகன் என்னை பார்த்து பிரின்சிபல் வந்திருக்கிறாங்க, பிரின்சிபல் வந்திருக்கிறாங்கன்னு ஓடி போய் ஒளிஞ்சுப்பான். பயந்து ஒளிஞ்சுப்பான். ஏன்னா அவன் என் பள்ளிக்கூடத்துல படிக்கிறான். பயந்து ஒளிந்துப்பான். ஆனா அதே அத்தை சுடிதார் போட்டுட்டு ஒரு நாள் வீட்டுக்குள்ள போனேன். சுடிதார் போட்டுட்டு நான் வீட்டுக்குள்ள போறேன், அத்தைன்னு ஓடி வந்து கட்டி புடிச்சுக்கிட்டான். அவனுக்கு என்ன எண்ணம்? நாங்க ரெட்ட பிறவிகள் என்று இன்னைக்கு வரைக்கும் அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். என்ன ஒத்தையதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. ஆனா அந்த குட்டி பையன் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறான், புடவை கட்டிட்டு வந்தா இவங்க பிரின்சிபல், சுடிதார்ல வந்துட்டா இவங்க அத்தை. அவனுக்குள்ள அப்படி ஒரு வித்தியாசத்தை அவன் என் மேல வைத்திருக்கிறான். ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு என் கிட்ட வந்தா. பாட்டு பாடி முடிச்சு ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லி அசம்பிளில முடிஞ்சிச்சு. அந்த பெண் குழந்தை என் இடத்துல சாக்லேட் டப்பாவை தூக்கிட்டு வந்து, மிஸ் சாக்லேட் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு என் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னான்.
அவ தலை மேல நான் கைய வச்சு அவளை ஆசிர்வதிச்சு ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லிட்டு அவ சாக்லேட்டை நான் எடுத்துட்டு நான் என் அறைக்குள்ள நான் போய்விட்டேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா இன்னொரு பாப்பா அதே மாதிரி ஒரு பொண்ணு என்னுடைய அறைக்குள்ள நுழைகிறா. அவ்வளவு மாதிரியே இருக்குது, உள்ள நுழைகிறா. அப்ப அவகிட்ட சொல்லுறேன், நான் தான் உன்கிட்ட சாக்லேட் எடுத்துட்டேனே, நான் தான் உனக்காக ஜெபித்துட்டேனே, நான் தான் உன்னை வாழ்த்திட்டேனே, திருப்பியும் ஏன் என்கிட்ட சாக்லேட் கொண்டு வரேன்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டா, இல்ல மிஸ் நான் இப்பதான் உங்ககிட்ட வரேன், இப்பதான் உங்களுக்கு சாக்லேட் கொண்டு வரேன், இப்போ நீங்க என்ன பிரேயர் பண்ணி என்கிட்ட இருந்து சாக்லேட் எடுத்துக்கொள்ளுங்கன்றா. எனக்கு ஒரே குழப்பமா போயிட்டு, என்னன்னா இப்பதான் வந்தா நான் சாக்லேட் எடுத்தேன், இத பாருமா சாக்லேட் என் கையில இருக்கு பாருமான்னா, இல்ல நான் கொடுக்கல, அது எங்க அக்கா கொடுத்திருப்பா, நாங்க ரெட்ட பிறவிகள். ஆமென். ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் கர்த்தர் அதிக பட்சத்துல வித்தியாசங்களை வைத்தே படைத்திருக்கிறார். ஒரு நாள் நானும் என் கணவரும் மந்தை வழியில சென்னையில நாங்கள் கடை தெருவுக்கு போயிருந்தோம். ஏன்னா அவர் கார்ல உட்கார வைத்து விட்டு அவர் அந்த கடைக்குள்ள போயிருந்தார். நான் தனியா அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நான் அந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த ரோட பார்த்துக்கிட்டு இருந்தேன், டிராபிக்க பார்த்துட்டு இருந்தேன். சென்னை பட்டணம்னா எவ்வளவு பயங்கரமா பிஸியா இருக்கும். உங்க கச்சரப்பாளையம் மாதிரி அமைதியில மனசுக்கு சமாதானமாய் அங்கெல்லாம் இருக்காது. அங்க ஒரே கச்சா கச்சா கச்சன்னு பீ பீ பீன்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நான் அமைதியா கார்ல உட்கார்ந்துகிட்டே பாடலை கேட்டுக்கிட்டே வெளியே நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இப்படியும் அப்படியும் கார்லயும் வாகனங்கள்லயும் ஸ்கூட்டர்லயும் நடந்துகிட்டோம், பஸ்லயும் அப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது நான் ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே எவ்வளவு அற்புதமா இந்த உலகத்தை படைச்சிருக்கிறீரு. நான் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற இடம் இத்தனோடு இடமா இருந்தாலும் அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கடந்து போறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஜீவனை கொடுத்து, இவங்களுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுத்து, இவங்களுக்கெல்லாம் அழகையும் போஷிப்பையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி என்று சொன்னேன். அது மாத்திரம் இல்ல, ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனை போல இல்லவே இல்லை. வித்தியாசமான மனுஷன். ஒவ்வொரு முகத்தையா பாக்குறேன் நானு. திடீர்னு அப்படி ஆவியில நான் உணர்ந்தேன், ஒவ்வொரு மனுஷனுடைய முகத்தையும் ஒவ்வொரு மனுஷனுடைய முகத்தையும் பார்த்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. சிலர் வெள்ளையா இருக்காங்க, சிலர் கருப்பா இருக்காங்க, சிலர் குட்டையா இருக்காங்க, நெட்டையா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, சிலர் ஆடிக்கிட்டு போறாங்க, சிலர் எப்படியோ போறாங்க. வித்தியாசமான ஜனங்களை கர்த்தர் உண்டு பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. வித்தியாசமா என்ன படைச்சிருக்கிறார் ஆண்டவரே, எனக்கு சொல்லி நன்றி சொல்லுவோமா. நான் ஒரு வித்தியாசமான மனுஷி, நீங்கள் ஒரு வித்தியாசமான மனுஷி, நீங்கள் ஒரு வித்தியாசமான மனுஷன். அதுக்கே நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என்ன போல ஒரு ரெப்ளிகாவை செஞ்சு அது எனக்கு உபத்திரமா இல்லாம, ஆண்டவரே என்னை வித்தியாசமாய் நீர் படைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. குருவியுடைய சத்தம் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். காக்காவுடைய சத்தம் எப்படி இருக்கும்? குருவி மாதிரி அழகா இருக்கும். கத்தும், பயங்கரமா கத்தும். ஒவ்வொரு பட்சிகளுடைய சத்தமும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. மிருகங்களுடைய சத்தம் வித்தியாசமாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது வித்தியாசமாய் கர்த்தர் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். மனுஷங்களுக்குள்ள வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை அவர் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். எத்தனை பேர் விரும்புறீங்க? என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் வித்தியாசத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஆமென். ஆண்டவர் முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளணும், அவர் வைராக்கியம் நிரம்பின தேவன். உங்களுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிற தேவன். ஆமென். உங்களுக்காக யுத்தம் புரிகிற தேவன், உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து நான் 3 ரகசியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். 3 விதமான வித்தியாசங்களை வேதம் எவ்வளவு அழகாய் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை
வாசிப்போம். மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். முதலாவது பகுதியை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சீக்கிரத்துல காண்பீர்கள். ஆமென். நீங்க சில நேரத்துல நினைக்கலாம், நான் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உத்தமமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னை காட்டிலும் மிகவும் துன்மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறாங்களே, ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். 18 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில 20வது வயசுல எனக்கு திருமணம் செய்து வைத்தாங்க. எத்தனாவது வயசுலங்க? 20வது வயசுல எனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. காலேஜ் படிச்சு முடிக்கவும் எனக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. 22வது வயதுல என் கணவர் மரித்து போய்விட்டார். அவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மரித்து போயிட்டார். அப்பொழுது நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி சொல்லி அழுறேன், நான் நீதியுள்ள வாழ்க்கையை தானே வாழ்கின்றேன், கர்த்தருக்கு பக்தியோடு தானே நான் வாழ்கிறேன், ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க மறந்தது கிடையாது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நான் வாசிக்க மறந்தது கிடையாது, கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருண்டு போய்விட வேண்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், ஏன் இதை கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி எங்க அப்பா கிட்ட நான் புலம்பி புலம்பி அழுகிறேன். நான் நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்திருக்க வேண்டும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்க வேண்டுமே, ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, ஏன் என்னுடைய கணவர் மரித்து போனார், ஏன் என்னை என் கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நான் புலம்பி அழுதேன். சினிமாக்காரங்க நல்லா இருக்கிறாங்களே, பணக்காரங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, ஆனா நான் கர்த்தருக்கு பயத்தோடும் பக்தியோடும் நீதியுள்ள வாழ்க்கைய வாழ்ந்தேனப்பா, எனக்கு ஏன் 22வது வயதுல நான் என் வாழ்க்கையை நான் இழக்க வேண்டும் என்று புலம்பி புலம்பி அழுதேன். 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவேளை எனக்கு இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை குறித்து யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, ஒருவரும் எனக்கு போதிக்கவில்லை, அதற்கு தேவையான பக்குவமும் எனக்குள்ள இல்லை. ஆனா 18 வருஷம் கழிச்சு இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரியாய் நின்று கொண்டு நான் சொல்லுவேன், கர்த்தர் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்க ஜீவியத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் வாழ்கிறதை போல தான் தெரியும். சினிமாக்காரர் ரொம்ப சுக போகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை போலதான் தெரியும். நல்ல பயங்கரமான பென்ஸ் கார்ல போற மாதிரி தான் இருக்கும். பணக்கார வீட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்க கோடீஸ்வரனா இருப்பதை போலத்தான் தெரியும். மிகவும் அருமையான ஜீவியத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பதை போலத்தான் தெரியும். அந்த போல என்ற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் வாழ்வதை போலத்தான் தெரியும். ஆமே. ஆனால் எப்படி ஒரு காணல் நீர் காணப்படுகிறதோ அதே போல துன்மார்க்கமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க மனுஷனுடைய வாழ்க்கை ஒரே செகண்ட்ல முடிந்து போயிடும். ஹல்லேலூயா. ஆனால் நீதிமான் விழுந்தாலோ அவன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. நீதிமான் ஒரு தடவை விழுந்தாலும் இல்லைங்க, 2 தடவை விழுந்தாலும் இல்லைங்க, அவனை கர்த்தர் எழும்பி நிற்க செய்வார். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் விழுந்தானா விழுந்ததுதான், அவன் மறுபடியும் எழும்பி நிற்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில என்னை குழிக்குள்ள தள்ளின போல என்னுடைய ஒரு உணர்வு உண்டாயிற்று. 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக யாரோ என்னை இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள என்னை தள்ளி விட்டதை போல ஒரு உணர்வு என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லாம் முற்றுப்புள்ளி ஆயிற்று. இனி எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை, இனி நான் எழும்பவே மாட்டேன், இனி எனக்கு ஆசீர்வாதமே கிடையாது, இனி என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது என்று நான் எனக்குள்ள அழுது 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 குமரி 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 நான் அழுது கொண்டிருந்த நாட்கள் அதிகமாயிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை கொண்டு என்னோடு கூட பேசினார்.
அந்த நாட்களில் 1992 வருஷத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அவர் சொன்னாரு, விசுவாசிக்கிறவள் பாக்கியவதி. ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிறவளோ பாக்கியவதி. நான் அன்றைக்கு கர்த்தரை நான் விசுவாசிக்க துவங்கினேன். கர்த்தர் நிச்சயமா என்னுடைய இருண்டு போன வாழ்க்கையை அவர் மறுபடியும் அவர் கட்டி எழுப்புவார். குழிக்குள்ள தள்ளப்பட்ட என்னை கர்த்தர் மறுபடியும் எடுத்து தூக்கி நிறுத்துவார் என்று சொல்லி நான் கர்த்தர் பட்சத்துல நான் விசுவாசமாய் இருந்தேன். நீதி துன்மார்க்கமான ஜீவியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கமான ஜீவியத்துல வாழ்கிறவர்களுடைய கூடாரம் அழிந்து போகும் என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. யோபு 18வது அதிகாரம் 6-5வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கமான ஜீவியத்துல வாழ்கிறவர்களுடைய கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படுமா, அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும் என்று சொல்லி யோபு பக்தனுடைய வாழ்க்கையை கொண்டு யோபுடைய சரித்திர புத்தகத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், துன்மார்க்கமான மனுஷனுடைய வழி அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, துன்மார்க்கன் நியாய தீர்ப்புல அவன் ஒருபோதும் நிலை நிற்பது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. துன்மார்க்கன் நரகத்தில தள்ளப்படுகின்றான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கமான ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நீதியுள்ள வாழ்க்கையை வாழுகிற மனுஷர்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கின்றார். அல்லேலூயா. அதனால கலங்காதிருங்க. நான் நல்லவளாய் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, நான் உண்மையாய் வாழுறேனே, நான் ஆலயத்திற்கு ஓடுறேனே, நான் நீதியுள்ள வாழ்க்கையை வாழுறேனே, ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரே கஷ்டம், என் வாழ்க்கையில கடன் பிரச்சனை, என் வாழ்க்கையில போராட்டம் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீதிமானுக்கும் துன்மார்க்கத்துல வாழ்கிறவனுக்கும் கர்த்தர் உண்மையிலேயே நிச்சயத்தை வித்தியாசத்தை நிச்சயமாக காண்பிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீதிமானுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வேத புத்தகத்துல வைத்திருக்கிறார். நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். யார் ஆசீர்வதிப்பாரு? நீதிமானை ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கன் வாழ்வதை போல வாழதான் செய்வான். ஆனால் அவன் விழுந்து போனான், அவன் மடிந்து போய் விடுகிறான், அவன் மறுபடியும் எழும்ப முடியாது. ஆனால் நீதிமானை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதி உள்ள வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் கர்த்தருடைய கண்கள் யார் மேல இருக்கு? உங்க மேல இருக்கிறேன். ஒன்று நீங்கள் யோசித்து பார்க்கணும், நான் நீதி உள்ள வாழ்க்கை வாழுகிறேனா? கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறேனா? நான் கர்த்தருடைய பார்வையில உண்மையும் உத்தமமாய் இருக்கிறேனா? வெறும் பணம் சம்பாதிக்கணும் என்ற ஒரே குறிக்கோளோடு எந்த மனுஷனும் வாழக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அல்லேலூயா, அதுவே நீதியுள்ள வாழ்க்கை. கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, அதுதான் நீதியுள்ள வாழ்க்கை. நீங்கள் நீதியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, நீதிமானின் சந்ததி செழிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. உங்க சந்ததி செழிக்க வேண்டுமா? உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்களுடைய சந்ததியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீதியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா தாத்தா நீதிமானாய் வாழ்ந்தார். மற்றவர்களை காட்டிலும் நோவா தாத்தா மேலதான் கிருபை அளவில்லாமல் பெருகிற்று. நோவா தாத்தாவை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவரையும் அவர் சந்ததியையும் குடும்பத்தையும் அவர் காப்பாற்றினார், ஆசீர்வதித்தார். ஆமென். உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும், காப்பாற்ற வேண்டுமே ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ள நீதியின் வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யோபு பக்தன் அந்த ஊரிலேயே நீதிமானாய் வாழ்ந்தான், இல்லைங்களா? ஆமென். அவன் நீதிமானாய் வாழ்ந்தான்.
அதனாலதான் அவனுக்கு கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், பிள்ளைகள் மறைத்து போனாலும், குடும்பம் இடிந்து போய் விழுந்தாலும், குடும்பம் அழியாத படிக்கு கர்த்தர் யோபுடைய குடும்பத்தை மறுபடியும் எழுப்பி கட்டினார். அவனுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் அவனுடைய பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தாரு? யோபு நீதிமானாய் வாழ்ந்தான். கர்த்தர் எப்பொழுது பாருங்க வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நமக்குள்ள முணங்கிக்கிட்டு வருவோம், ஆண்டவர் எனக்கும் மத்தவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கலையே, நான் அவருக்கு உண்மையா இருக்கிறேன், உண்மையா ஊழியம் செய்யறேன், அவர் பார்வையில நான் உண்மையோட ஆலயத்திற்கு செல்லுறேன், கூட்டங்களுக்கு செல்லுறேன், பைபிளை வாசிக்கிறேன், அவர் பாதத்துல நான் உண்மையோடு ஜெபிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, வேற யாரையோ ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று உங்களுடைய உள்ளமெல்லாம் குமுறும். ஆனால் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கின்ற தேவனா இருக்கிறார். நீதியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக சொல்லுறேன், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். சென்னையில ஒரு தொழிலதிபர், கட்சிக்காரர், ஒரு கட்சியில இருந்தவர். அந்த மனுஷன், அவருக்கு ஒரு பெண்டாட்டி இருக்கத்தக்க, அந்த பெண்டாட்டியுடைய குழந்தை எங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த ஒரு பெண்டாட்டிய ஊர்ல இருந்து திருமணம் செய்து கொண்டு வந்து வைத்து விட்டு நாகர்கோயில இருந்து கல்யாணம் கட்டி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு சென்னையில. ஒரு பொண்டாட்டி இருக்கத்தக்க நீதி இல்லாத வாழ்க்கை, துன்மார்க்கமான ஜீவியம் வாழ்ந்து 2வது பொண்டாட்டிய மெட்ராஸ்காரி ஒருத்திய கல்யாணம் கட்டி வச்சுக்கிட்டார். இவனுடைய பிள்ளைங்களும் எங்க ஸ்கூல்ல தான் படிச்சிச்சு, 2வது பொண்டாட்டியுடைய பிள்ளைங்களும் எங்க ஸ்கூல்ல தான் படிச்சிச்சு. துன்மார்க்கமான ஜீவியம். அப்ப இந்த முதல் பொண்டாட்டி எங்க கிட்ட வந்து அழுவாங்க, நான் இருக்கத்தக்க 2வது ஒருத்திய கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு, எங்களுக்காக நீங்கள் உங்கள் ஊழியங்களில ஜெபிப்பீர்களா என்று சொல்லி அந்த கிறிஸ்துவை அறியாத அந்த சகோதரி எங்களிடத்துல வந்து ஜெபிக்க சொன்னாங்க. நாங்கள் குழுவாக அந்த சகோதரிக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபித்தோம். ஜெபித்து 6 மாதம் ஆகல, அந்த சகோதரிய விட்டு 2வது பொண்டாட்டி பின்னாடி போன அந்த மனுஷன் 2வது பொண்டாட்டி பண்ணுகிற கொடுமையின் நிமித்தமாக அந்த பெண்டாட்டிய விட்டு விட்டு தன்னுடைய சொந்த மனைவி இடத்துல, தன் முதல் மனைவி இடத்துல வந்து சேர்ந்து வாழ துவங்கினான். ஹல்லேலூயா. நீதியுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும், துன்மார்க்கமான ஜீவியத்தை நான் விட்டு விட வேண்டும் என்று உள்ளத்துல தீர்மானம் எடுத்து, நான் என் மனைவியை நான் நேசிப்பேன், என் சொந்த மனைவியை நான் நேசிப்பேன், அவளோடு நீதியுள்ள வாழ்க்கையை நான் வாழுவேன் என்ற தீர்மானத்தோடு அந்த மனுஷன் திரும்பி வந்தான். ஆனா பாருங்க, துன்மார்க்கமான ஜீவியத்துல வாழ்ந்தவன சரித்திரம் விட்டது இல்லை, உலகம் வாழ விட்டது இல்லை. துன்மார்க்கமான ஜீவியத்துல வாழ்ந்த எந்த மனுஷனையும் நல்லவனாக வாழ இந்த உலகம் ஒருபோதும் அனுமதித்தது இல்லை. நான் நல்லவனா வாழணும்னு நினைச்ச அந்த மனுஷன் வந்தாலும் உலகம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? அந்த 2வது பொண்டாட்டி ரோட்டுல வச்சு தன்னுடைய புருஷனை கொலை செய்தாள். கைய முதல்ல வெட்டுனா, வலது கைய வெட்டுனா, நடு ரோட்டுல மந்தைவெளி பகுதியில எங்களுடைய ஸ்ட்ரீட்ல கண்கள் காணத்தக்கதாக 2வது பொண்டாட்டி துன்மார்க்கமான ஜீவியத்துல இந்த மனுஷனை ஈடுபடுத்தி கொண்டு போன அந்த மனைவி என்ன செய்த, அருவாளை எடுத்துட்டு வந்து பொண்டாட்டி, முதல் பொண்டாட்டி கிட்டியா நீ போயிட்ட அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல வச்சு கைய அருவாளால வெட்டி எடுத்தா. துடிச்சு அவ கீழே விழும் பொழுது அதே அருவாளை எடுத்து அவனை துண்டம் துண்டமாய் வெட்டி அவனை சாகடித்தார். அதனால்தான் சொல்லுறேன், துன்மார்க்கமான ஜீவியத்துல வாழுகிற மனுஷன் விழுந்து போவானே ஆனால், ஒரு மனுஷன் துன்மார்க்கத்திற்குள் அவன் விழுந்து போவானே ஆனால் அவனால மறுபடியும் எழுந்திருக்க முடியாது. கச்சரா பாளையத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீதியுள்ள வாழ்க்கையை வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள குடிப்பழக்கங்கள் இருக்கின்றதா? கெட்ட அடிமை பழக்கங்கள் இருக்கின்றதா? கெட்ட சுபாவங்கள் இருக்கின்றதா? மற்றவர்களை கெடுத்து பேசுகிற குணாதிசயங்கள் உங்களிடத்துல இருக்கின்றதா? மற்ற குடும்பங்களை அழிக்கத்தக்கதான சுபாவங்கள் உங்களிடத்துல இருக்கின்றதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியில சொல்லிக் கொண்டு இருக்கின்றார், நானே தேவன், நான் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது
அவசியமாய் இருக்கிறது. துன்மார்க்கமான ஜீவியத்துல நீ ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், குடி பழக்கத்திற்கு, நீ போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு நீனு துன்மார்க்கமான ஜீவியத்துல நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானா, உன் மனதை இயேசுவுக்கு கர்த்தரிடத்துல நீ ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த இயேசுதான் எனக்கு வேணும் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. இந்த இயேசு ஒருவர் எனக்கு போதும். நான் துன்மார்க்கமான ஜீவியத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நான் நீதியுள்ள வாழ்க்கையில வாழ நான் என் மனதை நான் திருப்பிக் கொள்ளுவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். 2வது வேத பகுதியில ஆவிக்குரிய ஒரு வித்தியாசத்தை வேத புத்தகம் சொல்லுகிறது. யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 8வது அதிகாரம் 23வது வசனம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். போதும். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி வேதத்துல ஒரு பகுதியில நான் வாசித்தேன். எலியா தீர்க்கதரிசி சொல்லுறாரு, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிற அத்தனை ஜனங்களும் இப்பொழுது ஒரு அற்புதத்தை நீங்கள் காணும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னார். எல்லாரும் அந்த அற்புதத்தை கண்டார்கள். வானத்திலிருந்து ஒரு அக்னி வந்து அந்த பலியை பட்சித்து போட்டது. கர்த்தர் ஒருவர் தான் தேவன், கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை எலியா தீர்க்கதரிசி அன்றைக்கு அவர் தீர்மானித்து நிரூபித்து காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரும் தெய்வம், இவரும் தெய்வம் என்று நம்மால சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அங்கேயும் நான் காலை வைப்பேன், இங்கேயும் நான் காலை வைப்பேன். கடல்ல போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு கப்பல்ல தான் நம்ம கடலுக்குள்ள போக முடியும் இல்லைங்களா? இங்கேயும் காலை வச்சுப்பேன், இந்த கப்பல்லையும் நான் காலை வச்சுப்பேன், இந்த கப்பல்லையும் காலை வச்சுப்பேன். இந்த காலை ஒரு கப்பல்லையும் இந்த காலை ஒரு கப்பல்லையும் நீங்க வச்சுக்கிட்டு சமுத்திரத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா எந்த கப்பல் உங்களை ஒழுங்கா கரை சேர்க்க முடியும்? முடியாது. அந்த கப்பல் இழுத்துட்டு போயிரும் உங்களை அந்த சைடுக்கு. இந்த கப்பல் எங்க இழுத்துட்டு போகும்? இந்த சைடுக்கு. 2 கப்பலும் 2 சைடு போகும். நடுவுல யாரு விழ போறது? நம்ம தான் உள்ள போறோம். அல்லேலூயா. அதனால அந்த சாமியை நான் கும்பிட்டுப்பேன், இந்த சாமியும் கும்பிட்டுப்பேன் சொல்லாதீங்க. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று நீ சொல்லுவாயே, ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல வந்து விழுந்து கிட. அந்த சாமியோ வேணும், இந்த சாமியோ வேண்டும் என்று சொன்னா கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை அவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது, என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன். எகிப்து ராஜாவிடத்துல, எகிப்து பார்வோன் இடத்துல போய் மோசையை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஏன் ஜனமோ உன் ஜனமோ வித்தியாசமான ஜனம் என்பதை நான் இன்றைக்கு உனக்கு நான் நிரூபித்து காண்பிப்பேன். எத்தனையோ அற்புதங்களை செய்தார். எகிப்தியர்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை செஞ்சார். அல்லேலூயா. தவளை திரள் திரளாய் நதியிலிருந்து வெளியே ஓடி வந்துச்சு. ஒவ்வொரு எகிப்திய வீடு முழுவதும் தவளை நிரம்பிச்சு. எகிப்திய வீடு முழுவதும் பேழு நிரம்பி காணப்பட்டது. எகிப்திய வீடு முழுவதும் வண்டுகள் நிரம்பி காணப்பட்டது. அதே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளோ ஆசீர்வதிக்கப்பட்டு காணப்பட்டது. ஹல்லேலூயா. எகிப்து ஜனங்கள், கர்த்தரை தேடாத ஜனங்களுடைய வீட்டுல முதல் பிள்ளைகள் சங்காரமாக்கப்பட்டது. சங்கார தூதன் வந்து முதல் குழந்தைகளை சங்கரித்து விட்டு கடந்து சென்றது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுல கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். ஏன் வித்தியாசத்தை உண்டு பண்ணினாரு? அவருடைய ரத்தம் அந்த நிலக்கால் மேல, வாசல் மேல இயேசுடைய ரத்தம், கர்த்தருடைய ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அந்த இடத்துல பூசப்பட்டதினால இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சங்கார தூதன் தொடவே கர்த்தர் அனுமதிக்கல. இதுதாங்க வித்தியாசம். இன்றைக்கும் இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் வேற தெய்வம் இல்லை. அவர் சொல்லுறாரு, என் ஜனம், கர்த்தரை தேடுகிற ஜனத்திற்கும் கர்த்தரை தேடாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜனத்திற்கும் கர்த்தர் இந்த நாளில ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஓ வீடு செழிப்பா இருக்கும். ஆமென்.
கர்த்தரை தேடாதவர்களுடைய வீடோ செழிப்பா இருப்பது இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க கர்த்தரை தேடினதுனாலதான் இங்க வந்திருக்கிறீங்க. ஆமென், ஆமென். இல்ல இங்க ஏதாவது பணம் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களா இங்க வந்திருக்கிறீங்களா? இல்ல. புடவை கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிறீங்களா? இல்ல. பரிசு கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஆண்டவரை தேடி நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தரை தேடி நீங்கள் இக்கூட்டத்திற்குள்ள வந்தபடியால் கர்த்தர் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள். இன்று முதற்கொண்டு நீங்கள் காண போகிறீர்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஏன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரே? கர்த்தரை தேடி நீங்கள் வந்தபடியால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? உண்மையில சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தையா நான் சொல்லுகிறேன். நீங்க வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது உங்களை அறியாத ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து நிற்கும். அல்லேலூயா. சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பயங்கரமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் நிச்சயமாக வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அவருடைய சொந்த ஜனத்துக்கும் அவரை அறியாத ஜனத்துக்கும் 3 வித்தியாசத்தை செய்யறாராம். ரொம்ப கவனமா கேளுங்க. வேதம் சொல்லுது, நீங்கெல்லாம் அவரை தேடி வந்த ஜனங்கள், நீங்கெல்லாம் கர்த்தரை அறிந்த ஜனங்கள், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் 3 வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்க போகிறாரு. பாருங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்றையிலிருந்து இந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரித்து கொண்டு நீங்க வீட்டுக்கு போக போறீங்க. வருகிற நாட்களில ஒரு வித்தியாசத்தை உங்கள் வீட்டுல நீங்கள் காண போறீங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எதிர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கர்த்தரை அறியாத ஜனத்துக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த 3 ஆசீர்வாதம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? யாத்ராகமம் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். ஹல்லேலூயா. எகிப்து ராஜா ஒரு கட்டளை இடுறான். மருத்துவச்சிகளை கூப்பிட்டு சொல்லுறான், எபிரேய ஸ்திரீகள் பிரசவிக்கிற நேரத்துல ஆண் குழந்தைய பொண்ணு போட்டுடு, ஆண் பிள்ளைய பொண்ணு போட்டுடுன்னுட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர எகிப்து ராஜா. ஆனா கர்த்தர் எபிரேய ஸ்திரீகளுக்கு அவர் கிருபை பாராட்டினபடியால் அந்த மருத்துவச்சிகள் மூலமாய் அந்த மருத்துவச்சிகள் கண்களில எபிரேய ஸ்திரீகளுக்கு தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அந்த எபிரேய ஸ்திரீகள் அந்த பிரசவத்துல அந்த எபிரேய மருத்துவச்சிகள் எபிரேய ஸ்திரீகளை காப்பாற்றுகிறாங்க. குழந்தைய சாகடிக்கல. அங்க ஒரு வார்த்தை அந்த மருத்துவச்சிகள் சொல்லுறாங்க, அவர்கள் எபிரேய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவங்களாம்? பலமுள்ளவர்கள். கர்த்தரை அறிந்த ஜனங்கள், கர்த்தரை தேடுகிற ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா இருக்கணும்? பலமுள்ள ஜனமா இருக்கணும். ஹல்லேலூயா. பலமுள்ள ஜனமா இருக்கணும். நாம் பலமுள்ளவர்களா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும்? பலமுள்ளவர்களா இருக்கணும். ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே, ஐயோ எனக்கு இடுப்பு நோவுதே, என் முட்டுலாம் வலிக்குதேன்னு யாரு சொல்லக்கூடாது? கர்த்தருடைய ஜனம் சொல்லக்கூடாது. உனக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். எதுல வித்தியாசம்? மற்றவங்களாம் வேலை செஞ்சா சோர்ந்து போவாங்க, நீங்களும் நானும் வேலை செஞ்சாலும் பலமுள்ளவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள முதல் வித்தியாசம், நீங்க எப்படி இருக்க போறீங்க? பலமுள்ளவர்களா இருக்க போறீங்க. மத்தவங்களும் சோர்ந்து போயிருவாங்க, ஆனா நீங்களும்
நானும் சோர்ந்து போக மாட்டோம். பலமுள்ளவர்களாய் நாம் மாற போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமாய் ஒடுக்கினாங்க. நமக்கோ பயங்கரமான ஒடுக்குதல் அனுமதிக்கப்படும். கர்த்தருடைய ஜனமா இருந்தா நமக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும். நான் சொல்லுறேன், கர்த்தர்கிட்ட வந்துட்டா அதனால பிரச்சனையே இருக்காதுன்னு தப்பா நம்பிடாதீங்க. நமக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும். ஆனாலும் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்கதான பலமுள்ளவர்களாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடன் பிரச்சனை வந்தாலும் அங்கிருந்து மேற்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாரும் சோர்ந்து போயிருவாங்க. கர்த்தரை அறிந்த நீங்களும் நானும் சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தரை தேடுகிற ஜனம் பலமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. சென்னை பட்டணத்துல 2 சகோதர சகோதரிக்கு ஒரே விதமான நோவு வந்தது. எனக்கு தெரிந்தவர்கள் 2 பேரும் எனக்கு தெரிந்தவர்கள் ஒரே காலகட்டத்துல 2 பேருக்கும் ஒரே புற்றுநோய் வந்தது. அந்த சகோதரிக்கும் புற்றுநோய் கேன்சர் வந்தது. கேன்சர் என்கின்ற வியாதி, அது அழிக்கக்கூடிய வியாதி. கேன்சரை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கேன்சர் வந்தா மரித்து போய் விடுவார்கள். கேன்சர் வந்தா முற்றி போய் விட்டால் அது மரித்து போய் விடுவார்கள். அழிக்கக்கூடிய வியாதி 2 நபருக்கு சென்னை பட்டணத்துல எனக்கு தெரிந்த நபர்கள் 2 வந்தது. அந்த சகோதரிக்கு பிரஸ்ட் கேன்சர் புற்றுநோயினால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதே வேளையில எனக்கு தெரிந்த இன்னொரு அருமையான ஒரு சகோதரர், கிறிஸ்தவ சகோதரர் தான், அவருக்கும் கேன்சர் வந்தது, லிவர் கேன்சர் வந்தது. இருவரும் என்னிடத்துல ஜெபிக்கும்படி வெவ்வேறு நாட்களில வந்தார்கள். அப்பொழுது இந்த சகோதரி என்னிடத்துல வந்த பொழுது அவர்கள் முழங்கால் படியிட்ட பொழுது ஆவியானவர் சொன்னாரு, தலை மேல கைய வைத்து ஜெபி என்று. நான் அந்த சகோதரி மேல தலை மேல கைய வைத்து ஜெபித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பலமாய் வெளிவருகிற காரியத்தை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆவியில நான் உணர்ந்தேன். என்னை நான் ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுத்தேன். அவர்கள் தலை மேல கை வைத்து ஜெபித்த பொழுது ஆவியானவர் தீர்க்க தரிசன வார்த்தையாய் சொன்னார், இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நான் இவளுக்கு நான் அனுமதித்திருக்கிற வியாதி என்று சொன்னார். அந்த சகோதரிக்காக நான் தலையில கையை வைத்து ஜெபித்து, கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் கடந்து சென்றேன். சில மாதங்கள் கடந்து சென்றது. அந்த சகோதரி அந்த நோயினால அதிகமாய் பாதிக்கப்பட்டார். அதிகமான ஆபரேஷன்கள், அதிகமான அந்த ப்ரொசீஜர்ஸ் மூலமாய் அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்குள் ஆளானார்கள். ஆனால் ஒரு அதிசயமான காரியம் என்ன? கர்த்தர் அந்த சகோதரியை மறுபடியுமாய் மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. அவர்களை சுகப்படுத்தினார், அவர்களை குணமாக்கினார். அழிவுக்கு தப்பவித்து அவர்களை குணமாக்கி இன்றைக்கும் எங்களோடு சென்னையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 5 ஆண்டுகள் போய்விட்டது. இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தருடைய உன்னத பணியில அவர்கள் தாங்குகின்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில இந்த சகோதரருடைய வீட்டிற்கு என்னை அழைத்திருந்தார்கள். ஜெபிக்கும்படியாக சகோதரி எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லி அழைத்திருந்தார்கள். நல்ல கிறிஸ்தவ சகோதரன். அவர்கள் வீட்டிற்கு நான் சென்றேன். வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கும் பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, அவர்கள் இம்மதமும் சம்மதம் எம்மதமும் சம்மதம். அந்த சாமிகளையும் தூக்கி வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்துவானவருடைய படத்தையும் வச்சு அங்க வசனங்களையும் போட்டு வச்சிருக்கிறாங்க. தன் மனைவி கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலிருந்து லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டார். வீட்டுக்குள்ள போறேன், என்னை ஜெபிக்கும்படி சொல்லுறாங்க. நான் அன்றைக்குதான் முதலாவது பார்க்கின்றேன், இவர் கர்த்தருக்கு அருமையான சகோதரன் என்று நான் நினைத்தது உண்டு. ஆனால் வீட்டிற்குள்ள போய் ஜெபிக்க கைய வைத்த பொழுது அந்த சகோதரன் முழங்கால் படியிட்டு இருந்தார். அவர் மேல கையோ வைத்து ஜெபிக்க நான் கடந்து சென்ற பொழுது ஆவியானவர் என்னோடு திட்டமும் தெளிவுமாய் சத்தத்தோடு கூட பேசினார். அவன் மேல கையோ வைக்காதே, கையை எடு, என் சித்தத்திற்கு விட்டு கொடு என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார்.
நான் உடனடியாக கையை எடுத்தேன், கீழ்ப்படிந்தேன். நான் சொல்லி ஜெபித்தேன், கர்த்தாவே, தேவ சித்தம் இந்த மகனுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு நாங்கள் கடந்து வந்தோம். வீட்டை விட்டு நாங்க வெளியே வந்த உடனே என்னோடு வந்திருந்த ஒரு ஜெப வீராங்கனையோடு, என்னோடு கூட வந்திருந்த உடன் ஊழியரோடு நான் சொன்னேன், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மகனுக்காக நம்மை ஜெபிக்கும்படியாக அனுமதிக்கவில்லை, அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக என்னோடு கூட சொன்னார். அதனாலதான் நான் தலையில கையை வைக்காமல் ஆண்டவர் சித்தத்திற்கு அந்த மகனை நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டேன். நான் கடந்து வந்து விட்டேன். இது என்னவாய் முடியுமோ என்று எனக்கு தெரியவில்லை சிஸ்டர் என்று சொல்லி நாங்கள் வந்து சேர்ந்தோம். 1 மாதம் ஆகவில்லை, சரியாக 1 மாதம் ஆகவில்லை, எங்களுக்கு தொலைபேசி மூலமாய் தொடர்பு வருகின்றது. அந்த சகோதரர் மரித்து போனார். ஒரே விதமான வியாதி, அழிவுக்கு ஏதுவான வியாதி தான் 2 கிறிஸ்தவர்களுக்கும் வந்தது. நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா, துன்மார்க்கமான ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? இந்த நேரத்துல நாம் யோசிக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்தவர்கள் இருவரும் கர்த்தரை அறிந்தவர்கள், இருவருடைய குடும்பமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பம், இரு குடும்பமும் கிறிஸ்துவுடைய சபைகளுக்கு ஒழுங்காக செல்லுகிற குடும்பம். அழிவுக்கு ஏதுவான வியாதி இரு குடும்பத்தையும் தாக்கினது. ஆனால் கிறிஸ்துவ ஆவியானவர் இந்த சகோதரியுடைய வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கை என்பதை கண்டறிந்தபடியால் அழிவுக்கு கர்த்தரை குடும்பத்தை தப்புவித்தார். ஹல்லேலூயா. வியாதி வரும், ஆனாலும் கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவின் ஜனமாய் நாம் இருக்கும் பொழுது அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. முதல்ல என்ன சொன்ன, நம்ம இயேசுடைய ஜனங்களா இருப்போமே ஆனால், கர்த்தருடைய ஜனமா இருப்போமே ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கும்? பலம் இருக்கும். 2வது என்ன சொன்ன, நாம் கர்த்தருடைய ஜனமா இருப்போமே ஆனால் வியாதி, அழிவுக்கு ஏதுவான வியாதி வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தவே படுத்தாது. 3வது ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 14, 15, 16, 17 எல்லா பகுதியும் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. இப்பொழுது 17வது வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே நான் செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை தாங்க நமக்கெல்லாம் வேணும். சொத்து வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், பணம் வேண்டாம், இனஜன பந்துக்கள் கூட வேண்டாம். யாரு வேணும்? கர்த்தருடைய கிருபை நம்ம மேல வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உயிரோடு நின்று கொண்டு இருக்கிறோம்னா அவருடைய கிருபை, சுத்த கிருபை. நம்ம நிர்மூலமாகாமல் நிற்பது என் தேவனுடைய சுத்த கிருபை. அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய கிருபை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுறார். மோசையை பார்த்து சொல்லுறார். மோசே சொல்லுறாரு, இந்த இடத்துல இருந்து எங்களை பிரயாணப்படுத்தி நீர் கானான் தேசத்திற்கு நீர் எங்களை கொண்டு போவீரே, ஆனால் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும், உம்முடைய கிருபை எங்களிடத்துல பெருக வேண்டும். அப்படி உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாவிட்டால், உம்முடைய கிருபை எங்களிடத்துல பெருகாவிட்டால், நீர் எங்களை இவ்விடத்திலிருந்து நீர் அழைத்து கொண்டு போகாதிரோம் என்று சொல்லுகிறார். நாம ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? கர்த்தாவே, உம்முடைய கிருபை எனக்கு பெருகட்டும் ஆண்டவரே. காலையில எழுந்திருச்ச உடனே நீங்க முதல்ல என்ன சொல்லணும்? கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய கிருபை எனக்கு பெருகட்டும்பா. உம்முடைய கிருபையினால எனக்கு ஆகாரத்தை கொடு, உம்முடைய கிருபையினால எனக்கு நல்ல சுகத்தை கொடு, உம்முடைய கிருபை எங்கள் பிள்ளைகள் மேல பெருகட்டும், உம்முடைய கிருபைகள் எங்கள் குடும்பத்தை வழி நடத்தட்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபைக்காக கேட்கணும். என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் உள்ள 3வது வித்தியாசம் என்ன? கர்த்தருடைய கிருபை தன் ஜனத்தின் மேல அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயல்ல ஒருவன் வயல்ல மழை பெய்யுமா? ஒருவன் வயல்ல மழை பெய்யாது. ஹல்லேலூயா. ஒருவன் வீட்டுல சந்தோஷம் செழிப்பு இருக்கும், இன்னொருத்தன் வீட்டுல சந்தோஷமும் செழிப்பும்
இருக்காது. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவனுடைய வயலில செழிப்பு உண்டாகும். கர்த்தரை தேடாதவனுடைய வயலோ அழிந்து போய்விடும், செழிப்பு இல்லாமல் போய்விடும். கர்த்தரை தேடுகிறவனுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும். கர்த்தரை தேடாதவனுடைய வீடோ ஆசிர்வாதத்தை இழந்து போய்விடும். வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? இந்த 3 விதமான ஆசிர்வாதங்களையும் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். கடைசியாக 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல பாருங்க. முதலாவது நாம் படித்த வசனம், அதே வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம். 2வது என்ன பார்த்தோம்? என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தரை தேடுகிற ஜனத்திற்கும் கர்த்தரை தேடாத ஜனத்திற்கும் உள்ள வித்தியாசம். இப்ப கடைசியான ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை, வித்தியாசத்தை கர்த்தர் நம்ம மத்தியில செய்ய விரும்புகின்றார். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பின்பதாக இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைப்போம், அந்த ஊழியக்காரர் கார்ல எல்லாம் வந்துட்டு போறாரு, அந்த ஊழியக்காரர் பிளைட்ல ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கிட்டு போறாரு. அந்த ஊழியக்காரருக்கு என்ன கொட்டுன்னு காணிக்க கொட்டுது, அவரு பிளைட்ல வந்து இறங்கிட்டு போறாருன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாத மனுஷனுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிரதிநிதி. நான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா, நான் ஒரு சாதாரண மனுஷியாக இந்த மைக்க புடிச்சிட்டு என்னால உங்க முன்னாடி நிக்க முடியாது. இந்த மைக்க பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம், கூட்டத்தை பார்த்தா ரொம்ப நடுங்குவேன். அல்லேலூயா. ரொம்ப பயந்தாங்கோலினா நான் தான் 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலி. முன்னாடி வந்து பேச எனக்கு தெரியாது, எனக்கு தமிழ் பேச வராது, வேத வாசிக்க எனக்கு தெரியாது, பைபிள வாசிக்க எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என் பெயரை சொல்லி அழைத்தார். நீதான் எனக்கு வேண்டும், நீ என்னுடைய ஊழியக்காரியாய் நீ வர வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு பைபிள வாசிக்க தெரியாதுப்பா, எனக்கு தமிழ்ல பேச தெரியாது, எனக்கு பாட தெரியாது, நான் உமக்கு ஊழியம் செய்யவே நான் வர மாட்டேன் என்று சொன்னேன். அவர் சொன்னாரு, நீதான் வேணும், உன் பணம் எனக்கு வேண்டாம், உன் சொத்து எனக்கு வேண்டாம், உன் தாளந்து எனக்கு வேண்டாம் என்று சொன்னாரு. அன்னைக்கு சின்ன வயசுல எனக்கு இந்த மைக்க புடிச்சிட்டு கூட்டத்துக்கு முன்னாடி நின்னு, திடீர்னு ஒரு நாள் என்ன, எங்க அம்மா ஒரு பேச்சு போட்டிக்கு என்னை ரெடி பண்ணாங்க. பள்ளிக்கூடத்துல நான் படிக்கிற வயசுல பேச்சு போட்டிக்கு என்ன ரெடி பண்ணாங்க. எங்க அம்மாக்கு ஒரு ஆசை, நான் ஆல் ரவுண்டரா இருக்கணும், ஓட்ட பந்தயத்திலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும், படிப்புலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும், பேச்சு போட்டிலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும், டான்ஸ் போட்டிலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும் எங்க அம்மாக்கு ஆசை. அதனால எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, பேச்சு போட்டியில இவளை நானு தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்துல காந்தி அடிகளை பத்தி எங்களுக்கு ஒரு போட்டி வந்துச்சு. யார பத்தி போட்டி? காந்தி அடிகளை பத்தி. நல்லா கவனிக்கிறீங்க. காந்தி அடிகளை பத்தி ஒரு போட்டி, பேச்சு போட்டி. அண்ணல் காந்தி அடிகளை பத்தி நான் தமிழ்ல பேசணும், நான் தமிழ்ல 0. ஆனா எங்க அம்மா என்ன தமிழ்ல ரெடி பண்ணுறாங்க. எப்படி சொல்லி கொடுத்து எனக்கு ரெடி பண்ணுறாங்க, ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே வணக்கம், இப்படி தமிழ் வார்த்தைலாம் போட்டு எனக்கு சொல்லி கொடுக்கறாங்க. 10 நாளா வீட்டுல ட்ரைனிங், ஸ்கேல வச்சு அடிச்சு விடுவாங்க, பரம்ப வச்சு அடிப்பாங்க, பயங்கரமா அடிப்பாங்க. ஒழுங்கா நின்னு பேசணும், இப்படி சொல்லி கொடுத்தா நான் அப்படிதான் பேசணும், இப்படி சொல்லி கொடுத்தா நான் இப்படிதான் பேசணும், வணக்கம்னு நான் குனிஞ்சுதான் பேசணும். எங்க அம்மாட்ட ஹெட் மிஸ்ட்ரஸ்
ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க, என்ன தயார் பண்ணிட்டாங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. குதிரை யுத்த நாளுக்கும் வந்து நின்னுடுச்சு. பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. நளினி கிறிஸ்டினா இப்பொழுது முன்பதாக வந்து அண்ணல் காந்தி அடிகளை குறித்து பேச போகிறாள் என்று சொன்னாங்க. நானும் பிஸ்கு பிஸ்கு பிஸ்குன்னு நடந்து வந்தேன். அந்த சைடு எட்டி பார்த்தேன், இந்த சைடு எட்டி பார்த்தேன். இந்த சைடும் கதவு இல்லை, அந்த சைடும் கதவு இல்லை. எங்கேயாவது ஓடிடலாமா, தப்பிச்சு ஓடிடலாமான்னு இருந்துச்சு. ஆனா எனக்கு கதவே இல்லை. பின்னாடி திரும்பி பார்த்து பின் வழியா ஓடி போயிருவோன்னு பார்த்தா எங்க தமிழ் பண்டிட்டு பின்னாடி உக்காந்துட்டு முறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் திரும்பி பார்த்த வேகத்துல அவர் என்னை பார்த்து முறைச்சு பார்த்து போனாரு. நான் நேரா மைக்கு கிட்ட வந்து நின்னேன். மைக்க பிடிக்கிறதுக்கு கூட கை கட 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 கடன்னு ஆடுது, கால் லொட 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 லொடன்னு ஆடுது. அந்த நடுக்கத்தோட நான் மைக்குக்கு முன்னாடி நிக்கிறேன். நின்னதோட சரி, வார்த்தை வெளியே வரவே இல்லை. என்னத்தை பத்தி பேச போறேன்னு எனக்கு தெரியல. திருப்பி திருப்பி யோசிக்கிறேன். எங்க அம்மா கையை இப்படி வீச சொன்னாங்களே, அப்படி வீச சொன்னாங்களே, எதுக்கு வீச சொன்னாங்கன்னு தெரியல. கடைசியில ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிச்சு, புடி பட்டுச்சு மனசுல. ஆன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே வணக்கம். அதோட முடிஞ்சு போச்சு. திருப்பியே எடுத்து பாக்குறேன். ஆன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே வணக்கம். எங்க வணக்கம்? இதுக்கு மேல பாயிண்ட் ஏறவே மாட்டேங்க. அவர் அங்க கடைசி ரோல உக்காந்துட்டு ஹூனாரு. எங்க ஹூ இங்கதான் புஷ்ன்னு போச்ச பேட்டரி. அப்படி பயந்தாங்கோழி நானே. வணக்கம்னு சொன்னதோட சரி, நன்றி வணக்கம்னுட்டு வேகமா போய் என் பிளேஸ்ல போய் உக்காந்துட்டேன். அவ்வளவு பயந்தாங்கோழி. ஆனால் கர்த்தருடைய உன்னத பணிக்கு அவர் அழைத்த பொழுது 12 வருஷம் நான் சொன்ன முடியாது, நான் ஊழியத்திற்கு வரமாட்டேன். எனக்கு பேச தெரியாது, பாட தெரியாது, வேதத்தை வாசிக்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நீதான் வேண்டும், என் பின்னே வா என்று சொன்ன பொழுது கர்த்தரை நான் தேடி நான் அவரை பின்தொடர்ந்து வந்தேன். ஊழியக்காரருக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் கர்த்தர் அநேக நாட்களில வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 18 வருஷமா நான் ஒரு பள்ளிக்கூடத்துல முதல்வராய் வேலை செய்யறேன். அந்த முதல்வராய் நான் வேலை செய்த போது கூட கிடைக்காத கணத்தை 5 ஆண்டுகளா நான் ஒரு ஊழியக்காரியாய் செய்து வருகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா. அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார். வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நமக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கின்றார். அதனால பாஸ்டர் ஸ்கூட்டர் வாங்கிட்டாரு, இல்ல பாஸ்டர் கார்ல போறாருன்னு விசுவாசிகளாகிய நம்ம பொறாமப்படக்கூடாது. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுறாரு, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்ன தேவன், என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்ன தேவன், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருந்தார். ஏன்? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஊழியத்தை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார். தானியேல சிங்க கெபிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. ஊழியக்காரங்களுக்கு சிங்க கெபிகள் போல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், மொட்டை கடிதாசி வரும், கள்ள விதமான தொலைபேசியில பேச்சுகள் வரும். சில வேளைகளில விசுவாசிகள் தூ என்று துப்பக்கூடிய அளவிற்கு ஊழியர்கள் சில வேளைகளில சிங்க கெபிக்குள்ள தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலையில வருவார்கள். ஆனாலும் வேத வார்த்தை சொல்லுகிறது, நீ எனக்கு ஊழியம் செய்கிறபடியால் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நீதியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழுகிறீர்களா, அல்லது துன்மார்க்கமான ஜீவியத்துல இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே? ஆனால் இன்று இரவுல இது ஒரு அற்புதத்தின் இரவாய் உங்கள் வாழ்க்கையில காணப்படட்டும். இந்த இரவுல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் விட்டு கொடுங்க. துன்மார்க்கமான ஜீவியத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர்
உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்றார். நீதிமானுடைய சந்ததியை செழிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்களையும் உங்கள் சந்ததியும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமையான கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் காண்பிக்க வேண்டுமையான நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் வேணுங்க. நான் நீதியுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை நான் வாழுவேன். எனக்குள்ள இருக்கிற அசுத்தம், எனக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் விட்டு விடுவேன் என்று சொல்லி எல்லாரும் நம்ம இப்ப எழுந்திருச்சு நிற்க போகிறோம். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் தோளின் மேல சுமந்தீரே, கண்ணயர்ந்த பாதையிலெல்லாம் கழுத்தாக மாற்றி விட்டீரே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் தோளின் மேல சுமந்தீரே, சத்வமில்லா திறந்து கொடுப்பாயா? கர்த்தர் கேட்கிறாரு, உன் இருதயத்தை நீ திறந்து கொடுப்பாயா? மகளே, மகனே, உன் இருதயத்தை எனக்கு திறந்து கொடுப்பாயா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவரீ, இதோ என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், நீர் எனக்குள்ள வாருங்கப்பா என்று சொல்லுறவங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. இடது கரத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்துங்க. வலது கரம் உங்க இருதயத்தின் மேல இருக்கட்டும். இடது கரம் வானத்திற்கு நேராய் உயர்த்தப்படட்டும். இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுறவங்க, இயேசுவை என் இருதயத்திற்குள்ள வாயின் வயிற்றிலிருந்து கருவிலிருந்து ஒழுவாவதற்கு முன்பதாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன் மகனே, நீ என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துவாய் என்று சொல்லி கண்டிருக்கிறார். வேறு காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட தெளிவாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீதியுள்ள வாழ்க்கையை வாழ விரும்புகிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, அநேக காரியங்களுக்காக உன் கால்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் உன்னை ஊழியத்தின் பாதையில வேறுபடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இயேசுவை நீ உன் இருதயத்துல ஏற்றுக்கொள் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா காரனா ஷாலதி காரனா ஓரா வரக்கா மலனஷி. ஹல்லேலூயா. வடிவு இயேசுவின் நாமத்துல உன் சரீரத்துக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கிறது மகளே. உன் சரீரத்துல ஒரு பாடோடு நீ அநேக நாட்கள் நீ கண்ணீரோடு நீ உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற. எப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறாரு, வடிவு இயேசு உன் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். அவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் சரீரத்துல இருக்கிற பலவீனம், உன் வயிற்று பகுதியில இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் எப்பொழுது மாற்றிக்கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் சுகத்தை. இயேசுவின் நாமத்துல சுகத்தை பெற்றுக்கொள்.
again. Receive the healing in the name of Jesus. Hallelujah. நன்றி தகப்பனே. Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். விஞ்ஞான் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம் நான்-ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். விஞ்ஞான் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வினியார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை. நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. நடைபெறும் இடம் வினியார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.